Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மார்னிங் டு நைட் வரைக்கும் என்னோட ஒரு full day routine தான் பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லி வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி வைக்க போறேன். இப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய், கொஞ்சம் ஆனியன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், சின்னதா ஒரு இஞ்சி துண்டு, அடுத்ததா கொஞ்சமா பொட்டுக்கடலை சேர்த்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியை ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து கருவேப்பிலை பொடி ஊர்லேருந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது. ஸோ அதுதான் இது. கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் வத்தல் குழம்பு செய்ய போகிறேன். இந்த வத்தல் பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காயை வந்து வத்தல் போட்டு நான் வந்து இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த பைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து இதை வச்சு நான் வந்து வத்தல் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ வத்தல் குழம்புக்கு தேவையான வத்தல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து மசாலாவும் சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொதுவாக எந்த வத்த குழம்பு செய்யும்போது எந்த மசாலா சேர்க்குறீங்களோ அதையே வந்து இதுக்கும் இந்த வத்த குழம்புக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா போட்டதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா கரையிற அளவுக்கு. அடுத்ததாக கழுவி வச்சுருந்த வத்தல் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் இதில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15, அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் நிறையாவே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வேணா கம்மி பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு வந்து பூண்டு வெங்காயம் அதிகமாக போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதேமாதிரி வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், சைட்லேயே வந்து சாதமும் வச்சுட்டேன். இங்கே வந்து வத்தல் குழம்பும் இந்த மசாலா போட்ட கரைசல் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆயிலே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து அந்த வத்த குழம்புல சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வத்த குழம்பு வந்து சுண்டி வர அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த புளிப்பு தன்மையை வந்து பேலன்ஸ் பண்ணி வந்து இன்னும் குழம்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் தரும். அதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வத்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது கூட வேறு எந்த வத்தலும் சேர்க்கல, வெறும் முருங்கைக்காய் மட்டும்தான் போட்டு இந்த வத்த குழம்பு செஞ்சுருக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வத்த குழம்பு. ஸோ இப்போ பாருங்கள் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே கொஞ்சம் வத்தல் பொரிச்சு வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொம்பட்டிக்காய் வத்தல் வச்சுருக்கிறேன். அதுவும் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வந்து ஏதாவது கிராஃப்டாக அவங்கள வீட்டிலேருந்து பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இந்த பாட்டில் வச்சு ஒரு லேண்டன் தான் செய்ய போகிறேன். இப்போ நான் இந்த பாட்டில் வந்து இந்த சைஸுக்கு கட் பண்ண போகிறேன். இவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓல்டு ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. எதையும் கடையில் வாங்க வேணாம் அப்படின்னு தான் வந்து நமக்கு வந்து சர்க்குலர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் விட வந்து கொஞ்சம் அதிகமான அளவுக்கு வந்து ஒரு கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர் ஷீட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இப்போது கட் பண்ணிக்க போகிறேன். இந்த கிளிட்டர் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர் டைப்பில் உள்ளது தான். இது பேக் சைடு உள்ள ஒயிட் ஷீட்டை அப்படியே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஒட்டிடக்கூடாது பிளாஸ்டிக் பாட்டில் அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ ஒரு 4 லைன்ஸ் வந்து சைடில் மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து மார்க் பண்ணதை வந்து ஒரு நைஃப் வச்சு வந்து நான் லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு லைன் மட்டும் கிராஸ் பண்ணி விடுறேன். இப்போ வந்து நம்ம அந்த மார்க் பண்ண இடத்த மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் சுற்றிலும் வர மாதிரி இப்போ நாங்கள் ஒட்டிட்டோம். கீழே மட்டும்தான் இப்போ ஒட்டியிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம இப்போ மேலேயும் ஒட்டிடலாம். ப்ளூ கலரில் கிளிட்டர் ஷீட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது வந்து பாட்டிலோட மேலேயும் கீழேயும் வந்து வர மாதிரி இப்போது ஒட்ட போகிறோம். இப்போது மேலேயும் கீழேயும் நல்லா ஒட்டியாச்சு. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கை பிடிச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி 2 சைடும் வந்து ஒரு ஃபார்ம் ஷீட் எடுத்து 2 சைட்லேயும் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன ரோஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ நாங்கள் இந்த சைடும் ஒட்டிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இது உள்ள வந்து ஒரு டீ லைட் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ நைட்டு பார்க்கும்போது இது நல்லா பார்க்க அழகாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ 7 மணி ஆகிடுச்சு. நைட்டு 7 மணி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு நியூவாக மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அந்த மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது, போய் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே இப்போ வந்திருக்கிறேன். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா லேபருக்காக உள்ள மார்க்கெட்டு. லேபர்லாம் இங்கே வந்து நிறைய ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இங்கே துபாய் கவர்மெண்ட்டு ரொம்ப சீப்பாக வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அவங்களுக்கான திங்ஸ்லாம் வந்து சீப்பாக வாங்குற மாதிரி இந்த ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வந்து ஒரு மார்க்கெட்டு வந்து இங்கே துபாய் பொறுத்த வரைக்கும் பார்க்கவே முடியாது. இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. மேபி வந்து நெக்ஸ்ட் இதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை இப்படியே தான் இருக்குமானுங்கிறது தெரியலை. கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டு தான். 2 கட்டு வந்து 1 திராமுக்கு கொடுத்தாங்க. நம்ம வந்து வெளியிலலாம் வாங்கினோன்னா ஒரு கட்டு வந்து 1 திராம் வாங்கணும். இங்கே பார்த்திங்கன்னா 2 கட்டு வந்து 1 திராம் கொடுத்தாங்க. மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி எல்லாமே வந்து சீப்பாக தான் இங்கே இருந்துச்சு. இந்த காலிஃப்ளவர்லாம் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் வந்து 1 kg வந்து 4 திராம்ஸ் தான் சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா காயுமே வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு லேபருக்கு வந்து துபாய் கவர்மெண்ட் வந்து நல்ல சூப்பராக வந்து இந்த இடம் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பிளேஸில் வந்து வந்தோன்னா ஒரு லேபர் வந்தாங்களோ லேபரோ இல்லை நம்ம வந்து ஒரு சீப்பாக வாங்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லா சீப்பான ரேட்டுக்கு வாங்கிட்டு போக முடியும். நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள். அடுத்ததாக இந்த சைடெலாம் வந்து கருவாடெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சைடு வந்து நிறைய கூட்டமாக இருந்துச்சு. இந்த வெஜிடபிள் சைடு மட்டும்தான் வந்து கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இந்த சைடு மட்டும் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு அப்படிங்கிறதுனால வந்து லேபர் எல்லாமே வந்து வந்துட்டாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. பார்த்திங்கன்னா நானும் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அந்த சைடு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா எனக்கு வெஜிடபிள்ஸ் வாங்கினோன்னே கையில் எல்லாமே வந்து வெயிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் மார்க்கெட் தான். இது வந்து இந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்குது. லேபர்ஸ் எல்லாமே சாட்டர்டே நைட்டு நான் அப்போ வந்திருக்கேன். ஸோ வந்து எல்லா வந்து டுமாரோ வந்து சண்டே லீவுங்கிறனால எல்லாருமே வந்து மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கிறாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. பார்க்கவே முடியலை. அந்த சைடு உள்ளே போகவே முடியலை, அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்குது. இந்த சைடு வெஜிடபிள் சைடெலாம் அவ்வளோவா வந்து இல்லை. ஸோ ஃப்ரீயாக இருக்கனால நான் வெஜிடபிள் சைடு ஃபஸ்ட்டு போயிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம், அப்புறம் கேம்ஸ், இந்த மாதிரியெல்லாம் வந்து லேபருக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.